வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேசராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும்போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் செவ்வாயை ஆட்சி நேரம் கொண்ட எதிலும் ஜெயிக்கணும், எதிரினா போராடியாச்சு வெற்றிக்கு நீங்க பறிப்பேன்னு விடாமுயற்சியோடையும் அந்த தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்து வருங்க. தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு தாங்க டாப் டக்கரா இருக்குங்க. ஏன் நான் சொல்றேன்னா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடுனவனுக்கு 9 குரு அகப்பட்டவனுக்கு அட்டமசனி. ஏன் அந்த பழமொழி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 5ஆம் இடத்து அதிபதி குரு இல்லைங்களா? இந்த குரு என்ன பண்றாரு பாருங்க, 9ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். அப்போ தனாதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி உங்களுக்கு உச்சமாகிறாங்க. தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் உச்சமாகும் போது எங்க 9ஆம் இடத்துல உச்சமாகும் போது தன மேன்மை பண மழை பொழியக்கூடிய ராசிகள்ல இந்த ஆண்டு உங்க ராசி தாங்க முதல் இடமா வரப்போகுது. சூப்பரா இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இதுல சனி வந்து பாத்தீங்கன்னா காரிய தடைகளை கொடுத்துட்டு 4ஆம் இடத்துல வந்துடுறீங்களா? சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தா உங்களுக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு தடைகளை நீக்கி வச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஆண்டு தொடர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து பண கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த குருங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில வந்து அமர போறார். 9 குரு, புரியுதுங்களா? கோடீஸ்வர யோகம் கூட நம்ம டக்குன்னு சொல்லிக்கலாம். சோ அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஒரு 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி இல்லைங்களா? குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்க போகுது, பூர்வீக சொத்துல இருந்த தடைகள் நீங்க போகுது, பூர்வீக பிரச்சனைகள் நீங்க போகுது, வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியதை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் ஆண்டு இருக்குங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் சொல்லக்கூட அந்த மழை செல்வத்தை குரு பகவான் அருள போறார். அடுத்தபடி 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தானே, புதல்ல 2ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்தானே உங்களுக்கு உச்சமாகிறார். அப்போ எப்படி இருக்க போகுது? குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மிகுதியா நடக்க போகுது, குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க, குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க போகுது, நல்லதான் நடக்க போகுது, கெட்டதெல்லாம் விலகி நன்மையா நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கள் உயரக்கூடிய காலம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, குருவனைய பார்வை எடுத்து பார்ப்போம். குரு கடகத்துல அமர்வு குருச்சந்திர யோகமா ரியாக்ட் ஆகிறாரு. ஏன்னா இந்த வீட்டுல அமர்ந்தாவே அப்படிதான் அவரு முதல்ல சார் சந்திரன் கூட சேர்ந்தார். இந்த வீடு யாருடைய விட சந்திர விட இல்ல 20% குருச்சந்திர யோகம் இங்க ரியாக்ட் ஆகும். ஏன்னா உச்சமாகிறது இல்லைங்களா? சரி, ஓகே. இவருடைய பார்வை சந்திரன் மேல விழுந்துருக்கு. அப்போ 20 + 80 100% 100% குருச்சந்திர யோகம் உங்களுக்கு தாங்க. ஏன்னா நேரம் இவர் பாக்குறாரு, 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துறாரு, உச்சமாயிறார். 2ஆம் இடத்து அதிபதி கூட 5ஆம் சூப்பரா இருக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, டெய்லியில நல்ல காலம் பிறக்க போதே எழுதி வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்க மேல இருந்த பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு நிச்சயமா எல்லாம் நீங்கி நல்லா இருக்க போறீங்க. போக்கஸ்டு ஆயிடுவீங்க. இது வரைக்கும் கண்டுக்காதவங்க கண்டுப்பாங்க. என்ன நீங்க என்ன பண்ணி பார்ப்பாங்க? 1000 பேரு என்ன பண்ண பார்க்கறத விட இந்த 1000 நீங்க இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னு போக்கஸ் பண்ணக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுதுன்னா அருமையான காலமா இந்த காலம் இருக்க போது மறந்துடாதீங்க. சோ இடம் பொருள் வீடு பொன் பொருள் சொத்து எல்லாமே சேரக்கூடிய காலமா இருக்கு.
குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. இளைய சகோதரனுக்கு நல்லது நடக்க போகுது. இளைய சகோதரனுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகும். அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அவருக்கும் உங்களால வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு. ஏன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் கூட உங்களால முன்னேற்றம் இருக்கும். சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புத்திரன் இல்லைன்னு சொல்ல குழந்தை பாக்கியதை 99.9% குழந்தை பாக்கியதை கிடைக்கும். புத்திரா பாக்கியம் புத்திர செல்வம் கிடைக்கக்கூடிய காலமா நான் பார்க்கப்படுறேன். புரியுதுங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ கோயில போயிட்டு ஒரு பூஜையை போடுங்க, சாப்பாடு போடுங்க. குலதெய்வம் கையால சாப்பாடை போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. போட்டு பூஜையை போட்டு உங்க தொழிலை தொடங்க, அல்லது உங்களோட வேலைகளை செய்யுங்க, சூப்பரா இருப்பீங்க. சரி, கேது 10ல இருக்க சார், என்ன சார் பண்றேன்? கேது 10னா டஃப் பீரியடா இருக்கும். வேலையில நீங்க யாருன்னு நிரூபிக்கணும், சோதனைகள் இருக்கும். இங்க இவர் ராசிக்கு 10ல அமரும் போது 10ல கேது, 10 கேதுன்னா நீர்த்து போக செய்யும். உங்களை வேலையில டல் பண்ணுவாங்க, உங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நீங்க சேலஞ்சா எடுத்து என்னால முடியும், என்னாலதான் இந்த வேலையை செய்யணும் நீங்க நிரூபிக்கக்கூடிய காலமா இருக்கும். நிரூபிக்கணும், இதெல்லாம் பிரச்சனை வரும். நீங்க யாருன்னு வேலையில ப்ரூவ் பண்ணணும். அப்போ டஃப் பீரியட் சந்திப்பீங்க. ஆனா சப்போர்ட்டிங் குரு இருப்பாங்க. ஏன்னா குருவுக்கு 2ல தான் கேது உட்கார்றாரு. அப்ப எப்படின்னா சில நேரங்கள்ல எமோஷனலா இருக்க மாதிரி இருக்கும், சில நேரங்கள்ல எமோஷனல் அடிக்டா இருக்க மாதிரி இருக்கும். எமோஷனல்ல உங்களை தூண்டுவாங்க, எமோஷனல் உங்களை தூண்டி விட்டு உங்களை அப்படியே சைன் பண்ணுவாங்க. சில பேர் நம்ம என்ன பண்ணா எமோஷனல் ஆகி நான் அப்படியே கூல் பண்ண எமோஷனல் எடிக்டா மாத்த கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ எமோஷனல் மட்டும் இடம் கொடுக்காதீங்க. விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க, நிச்சயமா வேலைகளை சாதிப்பீங்க. சோ அடுத்தபடியா இந்த ராகு பகவானுங்க, இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. ராகு இது வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருந்தாரு. இப்ப ராகு தனிச்சு இருக்க போறார். ராகு தனிச்சு 4ஆம் இடத்துல 4 வண்டி வாகன வீடு தாயார் ஸ்தானம். அப்போ அம்மாவுடைய உடல் நலத்துல இங்க நம்ம கேர் எடுக்கணும். தாயாருக்கு உடம்பு சரியில்லையா, உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும், கேர் எடுத்து பார்த்தோம். தாயார் உடல்நல குறை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன வீடு கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இடம் வாங்குறது, புதிய கார் வாங்குறதுலாம் ஏகம் தான் வரும். புரியுதுங்களா? என்ன பண்ணுங்க, உளுந்து கலந்த அந்த உணவை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு. அந்த கருப்பு உளுந்து சொல்றோம், அந்த உளுந்து நம்ம தானமா பண்ணலாம். அதே மாதிரி அரச மரத்து கீழே கூட நாகராஜருக்கு ஆகால வேலையில பால் வாங்கி கொடுத்து நம்ம பாலபிஷேகங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சோ ஆக மொத்தத்துல எடுத்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு தான் பணமழை பொழியுதுங்க. நம்ம பார்க்கக்கூடிய ராசி கண்டே விருச்சிக ராசி இந்த புத்தாண்டு அமர்க்களமா சூப்பரான ஆண்டா இருக்கு. தடைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவானுங்கிறத உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போயிட்டு குருவோட பார்வையாளர் வந்துடும் போது ஜூன் மாசத்துக்கு பிறகு தடைகள் எல்லாமே தவிடுபடி ஆகிடும். இனிமே தடைகள் இருக்காது. உங்களுடைய அந்த இலக்கை நோக்கி நீங்க ஈஸியா நீங்க டிராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்க ஒரு இடப்பயிற்சி கொடுக்கும். இடப்பயிற்சி லாபமான இடப்பயிற்சியா இருக்க வாய்ப்புகள் உண்டு. சோ அதே சமயத்துல பணமழைகள், பண வரவுகள் வரும், செல்வாக்கு செல்வம் உயரும். இந்த காலத்து வரக்கூடிய பணத்தை சேமிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. வீண் வேலையை மட்டும் பண்ணாதீங்க. ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வாங்கி கூட இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு எடுத்து பார்க்கும்போது கணவர் கூட இந்த இன்ப சுற்றுலா சொல்றாங்க, அது மாதிரி சுற்றுலாக்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கும், ஃபேமிலி சுற்றுலா சொல்லக்கூடிய டூர் போயிட்டு வரதுக்குலாம் வாய்ப்புகள் வரும். நல்லா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஆண்டை நான் பார்க்க போறேன். பொதுவாக நம்ம ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆண்கள் கூட விடுமுறை காலம் உண்டு, ஆனா பெண்கள் கிடையாது. பெண்கள் எப்பவுமே குடும்பத்துல வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சனி ஞாயிறு வந்தா கூட இந்த வேலை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய ஆண்டா நான் பார்க்க போறேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும் என்ன இருக்கா, நிச்சயமா வெளிநாடு போற வாய்ப்புகள் வரும். படிப்பு நல்லா இருக்கும். நீங்க 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு படிப்புல பாத்தீங்கன்னா இடையூறுகள் இப்ப இல்லாம இருக்கும். எல்லாம் மறந்து போகுது சார், எனக்கு படிக்கவே தோணல சொன்னவங்க எல்லாருக்குமே அந்த நிலைகள் மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும், நிச்சயமா வேலை பார்க்கலாம். இந்த காலத்து பண வரப்புகள் இருக்கும். சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும் தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. காலம் நல்லா இருக்கு. இந்த காலத்துல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்க கையிருப்பு மட்டும் கவனமா பார்த்துக்கிறது இஸ் பெட்டர். வேலை தேடிட்டு இருக்க எம்ப்ளாயிஸும் சரி, கம்பெனில வாழ்க்கை எப்படி இருக்கும் சார், தொழில் எப்படி இருக்கும் சார்னா தொழில முன்னேற்றம் இருக்குங்க. தொழில புதிய புதிய டீலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு இனிமே விருச்சிக ராசிக்கான மேலதிகார பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் நிமித்தமா வெளியூர் போகலாம், அல்லது வேலை நிமித்தமா நம்ம ட்ரைனிங்காக வெளியூர் வெளிநாடு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் ஏற்படும். பயன்படுத்திக்கோங்க. வழிபாடுகள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். சோ முருகனுடைய வழிபாடுகள் என்னைக்குமே உங்களுடைய டிஃபால்ட்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கார்த்திகை தினம் தனிங்க முருகன் கோயில போய் நெய்தீபம் போட்டு முருகனை வழிபாடு பண்ணிக்கோ, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஐயப்பன் சொல்லக்கூடிய சபரிவாசன் வழிபாடு நல்லா இருக்குங்க, உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொன்னியம்மன் கங்கையம்மன் சொல்லக்கூடிய நீர்நிலை தெய்வங்களும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா வழிபாடு பண்ணுங்க. புரியுதுங்களா? நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்க தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா? ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருங்க பாருங்க, கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இல்லை வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பர் தான், டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நம்ம லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு உங்க லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3 6 8 12 மறைஞ்சிருக்காங்களா, இல்ல வந்து கேந்திரத்தில் இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் ஒன்று செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, ஒரே ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க, இந்த நம்பரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஜாதகம் மட்டுமல்ல, திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், சில நம்பர் நீங்க வந்து ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ரோச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வேறு கலந்து நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை. நன்றி, வணக்கம்.